பொண்ணு ஸ்கூல்ல லாங் ஜம்ப் தாண்ட போறப்ப அந்த பிடி சார் வந்து இந்த பட்டாம்பூச்சி சேகரை நீ தான் செட் பண்ணி ஆளை வச்சு அனுப்புனியான்னு திட்டுறாரு. இதெல்லாம் கேட்ட இந்த குட்டி பொண்ணுக்கு லாங் ஜம்ப் தாண்ட போறப்ப மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறா. இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு இந்த பட்டாம்பூச்சி சேகரம் வந்து பார்க்கும் போது, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல அவர் என்ன ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க விட மாட்டாருன்னு, எனக்கு யாருமே இல்லாதனாலதான் இது மாதிரி என்ன பண்றாருன்னு தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் கேட்டு கோவமான நம்ம பட்டாம்பூச்சி சேகரம் அந்த பிடி சார போய் அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு அவரை ஸ்கூலுக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஃபைனல் ரவுண்ட்ல லாங் ஜம்ப் தாண்ட போறப்ப முதல் 2 சான்ஸுமே ஒழுங்கா தாண்டி இருக்க மாட்டா, ஃபவுல் ஆயிருக்கும். கடைசியா இவளுக்குன்னு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்ம பட்டாம்பூச்சி சேகரும் வந்துடுறாரு, துல்கரும் வந்துடுறாரு. ஏஞ்சலே என்ன பார்க்க வந்துட்டாருன்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. நம்ம துல்கரும், நீ 2 சான்ஸுமே நல்லா தாண்டாததுக்கு காரணம் உன் கால்ல போட்டிருக்கிற ஷூ தான், அந்த ஷூவை நீ டைட்டா கட்டிட்டு தாண்டினா நீ நல்லா தாண்டிடுவேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த சின்ன பொண்ணும் ஹாப்பியா ஓடி வந்து அந்த லாங் ஜம்பையும் நல்லா தாண்டிடுறா. தன்னோட பொண்ணு தனியா அவங்க அம்மா கூட இருந்து கஷ்டப்படுறாளேன்னு இந்த சின்ன பொண்ணோட அப்பாவும் வெளிநாட்டுல இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கே வந்துடுறாரு. இந்த பொண்ணு லாங் ஜம்ப்லயும் வின் பண்ணி மெடல் வாங்கி குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க.